விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயிலானி இணைந்திருக்கிறார். ஜெயிலானி, 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டிருப்பதால் எவ்வளவு தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள்? முழு தகவல்கள் என்ன? சுற்றுவட்டார பகுதிகளில் 1100 பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 4 லட்சம் தொழிலாளர்கள் வரை நேரடியாக வேலை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் சமீப காலமாக தொடர் வெடிவிபத்து ஏற்பட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலை என்பது இருந்து வருகிறது. நடப்பு 2025ஆம் ஆண்டு கடந்த 7 மாதத்தில் மட்டும் 14 வெடிவிபத்துகளில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் இனி ஒரு பட்டாசு ஆலை வெடிவிபத்து கூட நடக்கக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்து 10 நாட்களுக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆலைகளையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் பட்டாசு ஆலைகளில் விதிமீறல் இருந்தால் ஆலையை மூடுவது பற்றி அதிகாரிகள் முடிவெடுக்கலாம் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் ஆய்வு செய்ய 15 ஆய்வுக் குழுக்கள் நியமிக்கப்பட்டு இன்று முதல் ஆய்வு நடைபெற இருந்த நிலையில் சிவகாசி, வெம்பக்கோட்டை, புதுப்பட்டி, நாரணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை ஆய்வு அச்சத்தில் உரிமையாளர்கள் மூடியுள்ளனர். ஆய்வில் விதிமீறல் இருந்தால் உடனடியாக உரிமம் ரத்து செய்யவும் நடவடிக்கை பாயும் என்பதால் பட்டாசு ஆலைகள் மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தற்போது வேலை இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன். விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி.